வணக்கங்க. வணக்கம் அண்ணா. சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லுங்க. ஆனந்தி தண்டபாணி அவர்களை பற்றி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம்ண்ணா. பேர் வந்து ஆனந்தி தண்டபாணி. அண்ணன் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 நெல்மணிகள்ல நானும் ஒண்ணு. சரிங்க. சொந்த ஊர் விருதாச்சலம் தானா. படிச்சது வளர்ந்தது எல்லாமே இங்கதான். அப்பா வந்து போக்குவரத்து துறையில நடத்துனரா இருக்காங்க. அம்மா வந்து MSW வந்து 2 பேருமே ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. திருமணமும் பக்கத்துல, குழந்தைகள், கணவர் வெளிநாட்டுல இருக்காங்க. இது சாதாரண ஒரு நடுத்தர குடும்ப பெண் வாழ்க்கை என்னுடையது. சரிங்க. இப்படி இருக்கும்போது எப்படி உங்களை நெல்மணின்னு அண்ணன் எப்படி கண்டுபிடிச்சாரு, எப்படி தேர்ந்தெடுத்து விருதாச்சலம் தொகுதிக்கு அனுப்பிச்சி வச்சாருங்க? வெற்றி வேட்பாளராக களத்துல நிக்க சொல்லி எப்படிங்க வந்தது, அதை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து 2012-13 காலகட்டங்கள்ல நான் கேட்கிறேன். கல்லூரிகள்ல நான் படிக்கும் பொழுது, நான் பொறியியல் பட்டதாரி. கல்லூரிகள்ல நான் படிக்கும் பொழுது, நான் செகண்ட் இயர் 2ஆம் ஆண்டு அல்லது 3ஆம் ஆண்டு படித்துட்டு இருப்பேன். அப்போ வந்து இனப்படுகொலை வந்து நடக்குது. அதை பற்றிய செய்தித்தாள்கள், அப்போதைய குறிப்புகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, அந்த இலங்கை நாட்டுல இவங்க ஏன் போய், அவங்க போய் ஏன் தனக்குன்னு ஒரு பகுதியை தேர்ந்தெடுக்கணும் இந்த மக்கள். நம்மளுடைய செய்தித்தாள்களோட தகவல் அப்ப என்னோட புரிதலும் அப்படிதான் இருக்கு. நம்ம நாட்டுல வந்து இன்னொருத்தவங்க இடம் கேட்டா நம்ம கொடுப்போமா? அது ஏன் இந்த மாதிரி பண்றாங்க, இவங்க பண்றது தவறு, அந்த மாதிரியான இங்க செய்தித்தாள் தகவலும் அப்படிதான் இருக்கு, என்னோட புரிதலும் அப்படிதான் இருக்கு. இப்போ 2012க்கு பிறகு அண்ணன் 2010-11 அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, அண்ணனோட ஏன் இவரை மட்டும் அரெஸ்ட் பண்றாங்க? வைகோ பேசிட்டு இருந்தாரு, அப்போ திருமாவளவன் அண்ணன் பேசுறாங்க. அப்ப உங்களுடைய கல்லூரி காலத்திலே நீங்க தொடங்கிட்டீங்க உங்களை அந்த சிந்தனைகள் அப்படியே ஒரு முரணா, இப்ப முன்னுக்கு பின் முரணா, ஒரு சரியான ஒரு அரசியல் பாதை இல்லாம ஏதோ ஒரு 10-11 செய்திகளா நான் அதை கடந்து வரேன். என் கணவர் திருமணத்துக்கு பிறகு என்னுடைய கணவர் வந்து தமிழ் தேசிய பற்றாளரா இருக்காரு. அவர் மூலியமா தமிழ் தேசியம் எனக்குள் புகுத்தப்படுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் வெளிநாட்டுல இருந்து வந்து 2013 காலகட்டம் அப்போ உறுப்பினர் அட்டைக்காக இணையதளத்துல தேடும்பொழுது உங்களுடைய எண் கிடைக்குது. நான் இப்ப கேட்டேன், இல்ல உறுப்பினர் அட்டை இப்போ கட்சியில கிடையாதுமா, இன்னும் அது சரியா வரல அப்படின்னீங்க. அடுத்து 2015 மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு தொடர்பு கொண்டு மறுபடியும் கேட்டேன். அப்போ உறுப்பினர் அட்டை போட்டோம். அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, கடலூர் மாவட்ட மகளிர் பாசறையில செயலாளராக இருந்தேன். மாவட்ட அளவுல மகளிர் பாசறை செயலாளராக இருந்தேன். அடுத்த கட்டமா மாநில ஒருங்கிணைப்பாளர் மகளிர் பாசறை, அடுத்து திட்டக்குடிக்கு மண்டல செயலாளர். இப்படி திடீர்னு எப்படி பொறுப்புக்கு வரீங்க? அப்படி திடீர்னு வந்துகிட்டே இருக்கீங்க. பெண்கள் வந்து பெண்களுடைய நீங்க வந்து ஒரு களத்துல நீங்க அதிகமான வேலை செஞ்ச காரணத்தால நீங்க பொறுப்புக்கு அதிக பொறுப்புக்கு வந்தீங்களா? அதான் நான் சொன்னேன், அண்ணனால தேர்ந்தெடுக்கப்பட்ட நெல்மணிகள்ல ஒண்ணு அப்படின்னு. காரணம், பெண்கள் அரசியல் படுத்துதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறைவு. பெண்களுக்கான இடம் அப்படிங்கிறது, இடம் ஒதுக்கணும்னு தான் சொல்றாங்க, அவர்களுடைய இடம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம பெண்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்து ஆணும் பெண்ணும் சமம்ங்கிற ஒரு நிலைக்கு அண்ணன் இருக்கு. அதை வந்து தன்னோட கட்சியில அவர் வந்து நடைமுறைப்படுத்துறாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ களப்பணின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இத சொல்லியிருக்கலாம், அண்ணன் எப்போ நீங்க களப்பணிக்கு கூப்பிட்டாலும் ஒரே மகளிரா எங்க இருந்தாலும் நான் கிளம்பி வந்துருவேன். கண்டிப்பா தெரியும். நானும் உங்களை வந்து களப்பணியில ஈடுபடுத்தி இருக்கேன். ஆமா, நம்ம அனைத்து இதிலும் அதுவும் களம் வந்து எனக்கு புதுசு கிடையாது. அல்லது வந்து நம்ம வெளியில போகணுமா, எனக்கு குடும்பத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட என்னுடைய குடும்ப சூழ்நிலையும் வந்து எனக்கு ரொம்ப ஆதரவா இருந்தது. அப்பா அம்மா மாதிரி என்னுடைய மாமனார் மாமியார், முழு சுதந்திரம், கணவர் முதற்கொண்டு எனக்கு முழு சுதந்திரம் இருந்தது. கட்சியிலும் சரி வீட்லயும் சரி, அதை நான் சரியா பயன்படுத்திக்கிட்டேன்னு நினைக்கிறேன். உங்க குடும்பத்துல உங்க கணவர் ஒத்துக்கிட்டாரு அந்த அரசியல் பணி செய்யறதுக்கு? வேற உங்களுடைய இன்னும் சொல்ல போனா, நீங்க குடும்பத்துல இருக்கிறதுனால இப்ப உங்க மாமனாரோ மாமியாரோ மச்சானோ மாப்பிள்ளையோ சித்தப்பனோ பெரிய பொண்ணோ யாருமே வந்து உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலையா? அப்படியே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும் நீங்க அதுக்காக அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நான் யாருக்குமே பதில் சொல்லவே மாட்டேன். யாருக்குமே நான் பதில் சொல்ல மாட்டேன். என்ன எல்லாரும் கேக்குற கேள்வி, பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு அரசியல்? முதல் கேள்வி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, குடும்ப பின்னணிமா சில பேர் என்ன சொல்லுவான், நான் வந்து பக்கா திமுக, சில பேர் சொல்லுவான் நான் பரம்பரையா அப்படி சொல்லுவான். அந்த மாதிரி நினைப்புல உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய குடும்ப பின்னணியில இருந்து இருந்தாங்களா, இருக்கிறாங்களா? அதை பத்தி கொஞ்சம். அப்பா வந்து நம்ம சொல்லணும்னா, அப்பா வந்து காங்கிரஸ்ல இருந்தாங்க. அதை சொல்லுங்க. மாமா வந்து எதுல இருக்காங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. மாமனார் வழியில சொன்னா அவங்க எதுல இருக்கோன்னு சொல்ல மாட்டாங்க. பொதுப்படையா நான் இந்த கட்சின்னு சொல்ல மாட்டாங்க. அப்பா வந்து பொதுவான ஆளா இருப்பாங்க. அப்பா வந்து காங்கிரஸ்ல இருந்தாங்க. இனப்படுகொலைக்கு பிறகு அப்பா வந்து எந்த கட்சியிலையும் இல்லாம, எந்த கட்சியும் சாரல, அவரு அமைதியா இருந்தாரு. நான் தமிழ் தேசிய பாதையை தேர்ந்தெடுக்கும் போது எனக்கு பெரிய தடைகளா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா,
அவர்களுக்கு இது தமிழ் தேசிய பாதை, திராவிட பாதை அதை பத்தின புரிதல் இல்ல மக்களுக்கு, உறவினர்களுக்கு. ஆனா வந்து பெண்ணுக்கு அரசியல் எதுக்கு, அதுதான் முதல் கேள்வியா இருந்தது. அது நான் தான் பெரும்பாலும் நான் பதில் சொல்றதுல என்னுடைய விருப்பத்தை நான் சரியா தேர்ந்தெடுப்பேன். அதனால கேள்விகளுக்கு பதில். முழுக்க முழுக்க உங்களுடைய குடும்ப பின்னணி காங்கிரஸ் தான். ஆமா, காங்கிரஸ். காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்து நீங்க வந்து காங்கிரஸ்ல வந்து ஈழத்தமிழ் அழிப்புக்கு பின்னாடி நீங்க விடுச்சுக்கிட்டீங்க. விருதாச்சலத்துடைய தொகுதியில என்னென்ன பிரச்சனை இருக்கு, நீங்க வேட்பாளரா வந்துருங்க, என்னென்ன பிரச்சனையை நீங்க எதிர்கொள்ள போறீங்க, இங்க என்னதான் மெயின் பிரச்சனை உங்களுக்கு? இன்னும் சொல்ல போனா முக்கியமான அது பிரச்சனை விருதாச்சலத்துல என்ன இருக்கு? விருதாச்சலத்துல என்ன இல்ல அப்படின்னு தான் நம்ம நினைக்கலாம். அவ்வளவு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 900 சதுர கிலோமீட்டர் அளவு கொண்ட ஒரு நிலப்பகுதியை கொண்டது விருதாச்சலம். அதுல பாத்தீங்கன்னா விருதாச்சலம் நகரம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 25 சதுர கிலோமீட்டர் அளவு இருக்கும் நம்ம நகரம். இப்போ நகரத்துல சுற்றுச்சூழல் சார்ந்து, சுகாதாரம் சார்ந்து என்ன இருக்கு நமக்கு? நீங்க வந்து இப்ப நம்ம இங்க வாழ்ந்துகிட்டு, நகரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரியான இது வந்து விஐபி ஏரியா நம்ம இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். விருதாச்சல டவுன்ல விஐபி ஏரியான்னு சொல்லுவாங்க. இங்க இன்னும் கழிவுநீர் வடிகால் கிடையாது, கழிவுநீர் வசதி கிடையாது, மழைநீர் சேகரிப்பு பற்றின ஒரு விழிப்புணர்வு மக்களிடம் கிடையாது. நீங்க வந்த பாதையில தெருவிளக்கு கிடையாது. ஆனா இதுக்கு பேர் விஐபி ஏரியா. இதுதான் இன்னைக்கு விருதாச்சலத்தோட நிலைமை. பெண் பிள்ளைகள் படிப்பதற்கு கல்லூரிகள் கிடையாது. விருதாச்சலத்தை மாவட்டமாக்கணும்னு சொல்லி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை, இதுவரை எந்த அரசும் அதை செவிசாய்க்கவே இல்லை. இதெல்லாம் தொடர் பிரச்சனைகள் நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம், விருதாச்சலம் இது எல்லாமே வந்து டெல்டா மாவட்டங்கள். விவசாயம் சார்ந்து 60% நம்ம நிலப்பகுதி வந்து விவசாயம் சார்ந்தது. ஆனா இதுல பாதுகாக்கப்பட்ட நெல் கிடங்குகள் உங்களுக்கு தெரியும், நம்ம போய் பார்த்திருக்கோம் நிறைய இடம். அழிச்சுக்குடி இந்த பக்கம்லாம் மழையில நெல் விளைஞ்சு முளைச்சு போய் அந்த விவசாயிகள் பட்ட பாட நம்ம கண்கூட பார்த்திருக்கோம். நம்ம எத்தனையோ முறை போய் மனு கொடுத்திருக்கோம் அரசாங்கத்துல. அப்ப இந்த மாதிரியான தொடர் பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம நாம் தமிழர் சார்பா நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் களப்பணிக்கு போகிறோம், மக்களோட சந்திக்கிறோம். அவங்களோட மக்கள் நம்மளோட நீங்க வாங்க உங்க அண்ணன்ட்ட சொல்லுங்கன்னு நம்ம கிட்ட நிறைய பேர் நம்ம நேரடியா சொல்றத பாக்குறோம். அப்ப இந்த மாதிரி தொடர் பிரச்சனைகள் விருதாச்சலத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சிறுநீரக கோளாறு நம்ம ஏரியால அது ரொம்ப அதிகம். காரணம் என்ன? நெய்வேலி இருக்கு, நெய்வேலில இருந்து வர அந்த வேஸ்ட் வாட்டர் அதை வந்து சரியான முறையில சரியான முறையில் ஃபில்டர் பண்ணாம நிலத்தடியில விட்டு நிலத்தடி நீர் மாசுபட்டு அதன் மூலியமா மக்கள் அந்த நீரை குடிக்கிறோம். அது மூலியமா சிறுநீரக செயலிழப்பு அதிகமா நம்ம கடலூர் மாவட்டத்துல இருக்கு. 100க்கு 70-80 பேர் சிறுநீரக பாதிக்கப்பட்டதா இறக்குறாங்க. நமக்கே தெரியும். நம்ம ஊர்லயே இப்ப எங்க ஊர்ல நீங்க கணக்கெடுத்தாலே தெரியும், வருஷத்துக்கு 10 பேர் இறக்குறாங்க, அதுல 8 பேர் சிறுநீரக கோளாறு தான் பிரச்சனையா இருக்கு. விருதாச்சலத்தில் தொடர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டிய இடத்துல நாம் தமிழர் பிள்ளைகள் நாம வந்து அதை கையில் எடுத்திருக்கோம்னா. நீங்க விருதாச்சலம் கடலூர் மாவட்டம் டெல்டா மாவட்டம் சொல்றீங்க. டெல்டா மாவட்டத்துல உங்களுக்கு விவசாயம் மட்டும்தான் பிரச்சனையா இருக்கா? வேற எதுவுமே பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? இல்ல, விவசாயம், டாஸ்மார்க், மது, போதை இது எல்லாமே தமிழகத்தின் சாதாரணமா கடந்து போற பிரச்சனைகள்ல ஒன்னா மாறிடுச்சு. ஆனா விருதாச்சலம் தொகுதி சார்ந்த பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இப்ப கிழக்கு எடுத்துக்கோங்க, முதனை கிட்டத்தட்ட 6000 ஒரு அந்த முதனைங்கிற ஒரு ஊர்ல மட்டும் விருதாச்சலத்தை 4 பிரிக்கிறீங்க. ஆமா, விருதாச்சலத்தை இப்ப நம்ம 4 பிரிக்கிறோம். அதுல கிழக்கு பகுதியை பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, முதனையில வந்து ஒரு 6000 வாக்குகள் இருக்கு ஒரு ஊர்ல, ஒரு கிளையில மட்டும். அப்பேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஊருக்கு அவங்க அங்கிருந்து ஒரு ஆர்டிஓ ஆபீஸ், ஒரு பிடிஓ, ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ் இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கம்மாபுரம் போகணும். அப்போ 60-70 கிலோமீட்டர் அவங்க டிராவல் பண்ணணும். அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னவா இருக்குன்னா, எங்களுக்கு இத்தனை நாங்க ஊராட்சிகள் இங்க இருக்கோம், எங்களுக்கு இங்கே ஒரு பிடிஓ ஆபீஸ் வேணும், எங்களுக்கு இங்கே ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ் வேணும். அதுதான் அந்த மக்களுடைய கோரிக்கை. இந்த மாதிரி தொகுதிசார் பகுதிசார் பிரச்சனைகள் இங்க நிறைய இருக்கு. அடுத்து நீங்க இப்போ இந்த நம்ம தெற்கு பக்கம் பாத்துக்கலாம். இங்க வந்து நெல்லு தான், விவசாயம் தான் அதிகமா, நெற்கிடங்குகள் தான். அந்த ஈரப்பதம் அரசு வந்து நிர்ணயிக்கிற ஈரப்பதம் வந்து அடிக்கடி இங்க பிரச்சனைகள் வரும். அது சார்ந்து இப்போ தெற்கு பக்கம் கடந்த ஆட்சியிலும் சரி, இப்ப நடக்கக்கூடிய திராவிட மாடல் அரசுலும் சரி, இலவசங்களை வாரி வாரி கொடுக்குறாங்க. நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு கேம்போ பேக் மாதிரி 5000 கொடுக்குறாங்க. ஏன்னா முன்கூட்டியே நாங்கள் கோடை காலத்தில் உங்களால் சமாளிக்க முடியாது, அதை வச்சு நீங்கள் செலவு பண்ணுங்க, ஆனால் சிக்கனமாக செலவு பண்ணுங்க, முடிஞ்ச சேமிப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் சொல்கிறாருங்க. இந்த இலவசம் ஒரு பக்கம் இருந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கிறவங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நாங்கள் வந்து திருப்பி அவங்க கொடுத்த இப்போ இவன் 1000 ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்க நான் 3000 தரங்குறாங்க. அப்போ மாறி மாறி இலவசங்களே வருது. உங்களுடைய பார்வை, நாம் தமிழர் கட்சியுடைய பார்வை என்னங்க? இது நல்ல கேள்வினா. இதத்தான் அண்ணன் சொல்லுவாங்க, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அப்படின்னு அண்ணன் சொல்வார். இலவசம் இவங்களுக்கு இவங்க மாற்று, அவர்களுக்கு இவர்கள் மாற்று,
இதுல என்ன மாற்றம் எனக்கு புரியல. 1000 ரூபாய் டேடி கொடுக்குறாரு. அடுத்து அப்பா எடப்பாடி அப்பா வந்து என்ன சொல்றாரு, நான் 2000 ரூபாய் கொடுக்குறேங்கிறாரு. இவரு மகளிருக்கு மட்டும் பேருந்து இலவசம்ங்கிறாரு. அவரு ஆண் பெண் அனைவருக்குமே பேருந்து இலவசம் அப்படிங்கிறாரு. இப்ப பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்து ஒரு கோடைக்கால கொண்டாட்டமா? அது எப்படின்னா 3 கோடி பெண்கள் இருக்காங்க வாக்குரிமை பெற்றவர்கள் மட்டுமே தமிழ்நாட்டுல. 1,31,00,000 பெண்கள் மட்டும் கோடையை கொண்டாடினால் போதுமா? அப்ப மற்ற பெண்களுக்கு அந்த கோடை கொண்டாட்டம் தேவையில்லையா? இத்தனை ஆண்டுகளாக கோடை வரவே இல்லையா? இந்த எலெக்ஷன்ல மட்டும் தான் கோடை வந்திருக்கா? இந்த தேர்தல் ஒட்டி மட்டும் இந்த கோடை மட்டும் எவ்வளவு சிறப்பா மாறுச்சு? தேர்தலுக்கு கொடுக்குறீங்க, 6500 கோடி நிதி ஒதுக்கி இருக்கீங்க. இந்த நிதியை நீங்கள் எங்கிருந்து பெற்றீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த நிதியை எங்கிருந்து அவங்க பெற்றாங்க? ஆதி திராவிடர் மக்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து அதை எடுத்து நீங்க இலவசங்கள்னு சொல்லி உங்க கட்சிக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுறீங்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம். பச்சையா ஒரு உலக வங்கியில இருந்து கடன் வாங்குறீங்க. உலக வங்கியில இருந்து கடன் வாங்கி நான் கேட்காமலே என் மீது நீ திணிக்கிற. அந்த கடன் சுமை நானே சுமக்கணும். பிறக்கும் குழந்தைக்கு கூட கடன் வாங்கி தர ஒரு அரசு எப்படி மக்களுக்கான அரசா இருக்கும்? இதை எப்படி நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் நாங்கள் ஏற்க முடியாது. இதனாலதான் நாங்க வந்து மாற்றுக்கான கட்சி, மாற்றத்தை விரும்பும் மக்களுக்காக ஒரு மாநாடே நடத்துறோம். சரிங்க, அவங்க இலவசங்கள் சலுகைகள் தராங்க. நாம் தமிழர் கட்சியில முக்கியமான சலுகைகள் அல்லது இலவசங்கள்னு நீங்க எதை சொல்லலாங்க? நீங்க இலவசத்தை எதிர்பார்க்காத ஒரு மனநிலைக்கு, ஒரு மேன்மையான நிலைக்கு என் மக்களை முன்னேற்றம், அவர்களின் வாழ்க்கையோட அடிப்படை வாழ்க்கையை நாங்க வந்து முன்னேற்றோம். அதுதான் எங்களுடைய நோக்கம். அதுதான் நாங்க நிறைவேற்ற போற திட்டமும் கூட. இல்ல, இலவசமா என்னத்தை தருவீங்க? நல்ல அறிவு தருவோம், சிந்திக்கிற அறிவு தருவோம், தூய காற்று தருவோம், தூய குடிநீர் தருவோம், இலவசமா கல்வியை தருவோம், மருத்துவம் தருவோம், சுகாதாரமான ஒரு வாழ்க்கையை தருவோம், மேம்பட்ட நிலையை தருவோம். அதுதான் நாம் தமிழர் கட்சி இலவசமா கொடுக்கக்கூடியது. ஆளுங்கட்சியும் சரி, எதிர்கட்சியும் சரி, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி, எல்லாமே இலவசம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க நாம் தமிழர் கட்சி என்ன இலவசம் கொடுக்கும்? நாம் தமிழர் கட்சி கொடுக்கக்கூடிய இலவசம் என்பது அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்துமே இலவசமா கொடுக்கும். ஏதாங்க திமுக காரங்களும் கொடுக்குறாங்க, இலவச கல்வி தானே கொடுக்குறாங்க. இலவச மதிய உணவு தராங்கல்ல, இலவச கல்வி இருக்கு, மருத்துவம், காப்பீடு திட்டம் வச்சிருக்காங்கல்ல, அம்மா காப்பீடு, கலைஞர் காப்பீடு எல்லாம் வச்சிருக்காங்களா, அது இலவசம் தானே. என்ன நீங்க அத்தனை காப்பீடுகள் இருக்கு, ஏன் ஒவ்வொரு அமைச்சர்களும் அப்பல்லோவுக்கு போறாங்கன்னா? ஓ, அது வேற. அரசு பள்ளிகள் இலவசமா தான் இருக்கு. எத்தனை அரசு அதிகாரிகளின் பிள்ளைகள் வந்து அரசு பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ எங்க படிக்கிறாங்க? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? தரமா இல்லன்னு சொல்ல வரீங்க? எல்லாமே இருக்கு, ஆனா எதுவுமே சரியில்லாம இருக்கு. ஆனா அதை சீர் செய்ய வேண்டிய இடத்துல நாம இருக்கிறோம். அததான் நான் சொல்ல வரேன். எதுக்கு எடுத்தாலும் மாற்றம் கிடைக்கும். இப்ப வந்து தமிழ்நாட்டுல இன்னும் சூழ்நிலை, நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் என்ன பண்றாருங்க, அவரு நடத்துகின்ற இல்ல அவரு கட்சியினர் நடத்துகின்ற பொதுக்கூட்டங்கள்ல தரான், பாக்ஸ்ல வந்து குக்க தரான், ஹாட் பாக்ஸ் தரான், புடவை, அண்டா குண்டா எல்லாமே தராங்க. நீங்க என்னத்தை இலவசமா தருவீங்க? இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே மாநாடு நடத்துறாங்க. மாநாட்டுல போற மக்களுக்காக ஒரு பேக்கேஜ், அவங்க உட்கார்ற சேர்ல ஒரு பேக்கேஜ் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ORS பவுடர் இருக்கும், வாட்டர் பாட்டில் இருக்கும், இது மிக்சர் பாட்டில், பிஸ்கட் பாக்கெட், வாட்டர், அது திமுகலயும் இருக்கும், எல்லா கட்சிகள்லயுமே அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்கும். இதுல மாற்றம் நீங்க பாருங்க, நாம் தமிழர் கட்சி நம்ம மாநாடு நடக்குதுல்ல, அந்த பொத்தால அடைக்கப்பட்ட பிளாஸ்டிக்க கூட, அந்த நெகிழியை கூட நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு மண்பானைகள்ல வச்சிருப்பாங்க. இல்ல அந்த நெகிழி பயன்பாட்டை குறைக்கணும்னு எங்க அண்ணன்கள் எல்லாம் வாட்டர் கேன்ல தண்ணி ஜக்குல கையில வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஊத்தி ஊத்தி கொடுப்பாங்க. கொஞ்சம் கூட அசர மாட்டாங்க, எத்தனாயிரம் பேர் இருந்தாலும். இதுவே ஒரு நல்ல உங்களுக்கு அந்த மாற்றம் புரியுதுங்களா? இப்ப நீங்க சொல்றது நம்ம கட்சிக்காரங்க, நம்ம உறவுகளுக்கு அது புரியுதுங்க. அப்பாவி அடிப்படையிலேயே பாமர மக்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து இலவசம் கொடுத்தாதானே ஆர்வமா வாங்குறாங்க. அந்த ஆர்வமா வாங்கி வாக்கு செலுத்தல, அது கிடையாது. இலவசம் சொன்ன உடனே பாமர மக்கள் இருக்காங்க. நீங்க வந்து இலவசமா எதை மென்ஷன் பண்ணுவீங்க, அதை சொல்லுங்க. இந்த 60 ஆண்டு கால திராவிட அரசியல்ல தமிழக மக்களை அவங்க இன்னமும் அந்த கையேந்திர நிலைக்கு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா, இதைதான் நாம மாற்ற வந்திருக்கோம். இதை வந்து ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் மக்களுக்கு புரிய வைக்கிற வேலையை நம்ம கிளைகள் இருக்க பிள்ளைங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்க இலவசம் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கறதுனால அந்த மாற்றம் கூட நம்ம என்னவா இருக்கோம்னா, பூக்கன்றுகளை கொடுக்குறோம், செடிகளை கொடுக்குறோம் மக்களுக்கு இலவசமா. எத்தனாயிரம் பனை விதைகள் நம்ம தொகுதியில நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப இலவசம் எதிர்பார்க்கிற மக்கள்கிட்ட அதை எதிர்பார்க்க கூடாதுங்கிற மனநிலை மட்டும் கிடையாது. அப்படி எதிர்பார்க்கறவங்கள்ட்ட மரக்கன்றுகளை கொடுக்குறோம் நம்ம. அது மட்டும் இல்ல, ஆடு மாடுகள் வளர்ப்ப கூட அரசு தொழிலாக்குறோம். அப்படி அது நல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கன்னா, இப்ப நம்ம மாநாட்டுக்கு பத்திரிகை கொடுத்து கூப்பிடுறோம், நல்லா முன்னெல்லாம்
உங்க அண்ணன் பேசுறாரு அப்படிங்கறத கடந்து நல்லாதான் பேசுறாரு, நாங்க வரோம் அப்படிங்கிற அந்த அதுவே நல்ல மாற்றம். அது நம்ம இப்ப பத்திரிக்கை கொடுத்து கூப்பிடும் போது அந்த மாதிரி சொல்றாங்க, அதுவே ஒரு நல்ல மாற்றமா தான் இருக்குது. ஆடு மாடு வளர்ப்பு அரசு தொழில், விவசாயம் வந்து அரசு தொழில் ஆக்குறோம், அரசு வேலையை ஆக்குறோம் அப்படின்னு சொல்றதுலாம் மக்கள்கிட்ட நல்ல ஒரு ரீச் ஆயிருக்கு. சோ இன்னமும் வந்து இல்ல பாமர மக்களுக்கு எதுவும் புரியாது, அவங்க வந்து இன்னமும் வந்து இலவச எதிர்பார்க்கறாங்க. இந்த 5000 எந்த பெண்கள் வேணும்னு கேக்குறாங்க? நீங்க டாஸ்மார்க்க மூடுங்க, இதை கொடுக்கறதுக்கு பதிலா அதை மூடுங்கன்னு சொல்ற பெண்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. உங்கள்ட்ட யாரு நாங்க பேருந்தை வந்து இலவசமா கேட்டோம்? பெண்களுக்கு மரியாதை கிடையாது பஸ்ல. நீங்க நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு பேர் நான் கண் கூட பாத்திருக்கேன். நான் டிராவல் நம்ம போகும்போது எத்தனையோ பேர் பாத்திருக்கோம், ஸ்டாப்பிங்ல ஒரே ஒரு பெண் மட்டும் நிப்பாங்க, அங்க பஸ் நிக்காமலே போகும். அந்த மாதிரி இறங்கணும்னு சொல்லுவாங்க, முன்னாடியே சொல்ல மாட்டியாங்கிறது, இறங்கு போமா. இதே நம்ம டிக்கெட் எடுக்கும் போது நம்மள அந்த மாதிரி பேச முடியுமா? அது பெண்கள் வந்து ரொம்ப வெறுக்கிறாங்க, அந்த இலவச பேருந்து பயணத்தை பெண்கள் வெறுக்கிறாங்க. அந்த 5000 1000 தொகை இதெல்லாம் வந்து பெரிய தொகை கிடையாது. இதை விட சிறந்த திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கொடுத்திருக்காங்க. தாலிக்கு தங்கம் கொடுத்திருக்காங்க. அப்படிலாம் இருக்கும் போது அந்த மாதிரியான அத்தியாவசிய தேவைகள் திட்டத்தை கூட நிறுத்திட்டு இந்த மாதிரி அனாவசியமான திட்டங்களை வந்து மக்கள் வெறுக்கதான் செய்யறாங்க. அப்ப இன்னமும் வந்து மக்கள் வந்து மாறலன்னு சொல்லக்கூடாது. அப்படி மாற்றத்தை விரும்பின மக்கள் தானே நமக்கு 36 லட்சம் பேர் நம்மள விரும்பி இருக்காங்க. அப்ப மாறிட்டு தான் இருக்காங்க மக்கள். மக்களுக்கு நீங்க மக்களா உணர்ந்து என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு சொல்ல நினைக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதோ மரணிச்சு போச்சு அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த திராவிடர்களுக்கு மத்தியில ஒற்றை மனிதனா கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் தேசியம் அப்படிங்கிற வார்த்தையை மீண்டும் புத்துணர்வு செய்து அதுக்கு புது குருதியை பாய்ச்சி கொண்டிருக்காரு அப்படின்னா அது செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். அண்ணனுக்கு நாம அவர்களை விட்டா நம்மர்களுக்கு நம் மக்களுக்கு வேற வாய்ப்பே கிடையாது. விவசாயம் சார்ந்தோ மண் சார்ந்தோ மக்கள் சார்ந்தோ சிந்திக்கக்கூடிய ஒரே தலைவன் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஒவ்வொரு வாக்காளர்களும் இந்த மண்ணை நேசிப்பீர்கள், நீங்கள் மக்களை நேசிப்பீர்கள், நீங்கள் மொழியை நேசிப்பீர்கள் என்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரே கட்சி விவசாயி சின்னம் நாம் தமிழர் கட்சி தான். நன்றிண்ணா. நன்றி. நன்றிண்ணா. வெற்றி பெற வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி.